பிஆஃப் வீடியோ எடுத்துகிட்டேன். இது முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி போடுவேன், சொல்கிறதுக்கு அப்படி போடுவேன். இது நம்ம எல்லாமே செட்டிங்காக பண்ணிட்டு போயிட்டு அந்த செட்டிங் பண்ணுறதுக்கு வந்தது யானை பவுன் பண்ணி அங்கே பண்ணி மானு பண்ணி எனக்கு மாதிரி வேலை பத்தலை இப்போ சிங்கம்புலி காட்டி ஆனால் இருக்கிறப்போ காதில் போனப்போ உள்ள இப்போ கையெல்லாம் தலையெல்லாம் உதவுது. பிக்கப்புலாம் வாடா யானை மட்டும் அவங்க கட்டினா போதும், அதை மட்டும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே போயிடுவேன். மயிலே எது சொல்லுவாங்களே, மயிலேன்னா இறக்கப்படாது எதுவும் ரொம்ப டீப்பா அதை நான் பை நம்ம என்ன சொல்லுவோம். வாங்கடா டே பிசுங்களா நல்லா எடுத்துட்டா வீடியோ. மயிலே திஸ் இஸ் பீகாக். ப்ளீஸ் எல்லாரும் பார்த்தா கூட கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கணும், அது பயத்தில் போதும். நம்ம மான் கோயிலுக்கு சுற்று ரேஞ்சர் ஸ்டாப். சுற்றி பார்த்துட்டு கூட மிருதில் போகணும், அதெல்லாம் ஓடிக்கிட்டு வருவாங்க. சொல்ல போதெல்லாம் கை கால்லாம் நடிச்சு இல்லை இந்த வீட்டு போகலாம் ஜாலியாக இருக்கும்னு சித்தர்லாம் நடுவத்தில் மான் பாருங்க, மான் போ பாய் மான். அங்கே இல்லாத மானை இங்கே வந்து பார்த்துட்டேன் நீங்கள். ஆனால் இந்த இடத்துல பார்க்கறதுக்கு புதுசாக தானே இருக்குது, அதனால தான். என்னது இந்த சைடு இன்னும் காலையில் போதவங்க வண்டியில் போதவங்கள கையை காமிச்சு விட்டு நம்மளையும் பார்க்க வைக்கிறாங்க, ஆனால் எதுவுமே காணும். எது தேன்னு வாங்க, ஆனால் எதுவுமே காணும். போ 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 இன்னும் போனடா, 50 கிலோமீட்டர் போனண்டா, போங்கடா. போட்டோ சபரிமலைக்கு போயிட்டு போதாங்க. ஆனால் என்ன ஒன்று, எனக்கு இந்த ஊர் சத்தியமாக பிடிக்கல பியாஸ். அதாவது என்னன்னா, நம்ம என்ன தான் தமிழ்நாடு இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு தான். ஏன்னா இந்த ஊரில் வந்து அந்தமாதிரி கொடி போட்டுருவானுங்க. ஏன்னா கேட்டால் பெங்களூர்லேருந்து வராங்களோ அந்தமாதிரி கொடி போட்டுருவாங்க. நேற்றுக்கு அது குரங்கு ஹாய் டூட் ஜிங்கு ஹே நான் மாடு கூப்பிடுன்னு அது ஏதோ பழகதான் சொல்ல வந்துச்சு. என் தம்பியை கூப்பிட்டு போ 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 பார்த்து போதுமே. ஏதோ வண்டி போகுது, யானையா? ஓ இந்த வண்டியா? யானைகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மேலே அந்த ஸ்டிக்கர்லாம் போட்டு நான் நல்லா சும்மா சொன்னேன்ப்பா. என்ன வண்டிடா இது? புல் கட் பண்ணுற வண்டி. புல் அந்த பயிர் கட் பண்ணுற வண்டி.
லெஃப்ட்டு தரல. ஆமாம் வயவழி பார்த்தேன். எடுத்தேன். இதுக்குமா ஃபுல்லாக வீடியோ தான்டா தரேன்டா. இந்த வீடியோ எனக்கு 30 நிமிஷம் வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக என்னென்ன நடக்குது எல்லாமே காட்டணும். ஏய் இவனுங்க வேறு அமைதியாகங்கடா அப்பா. நல்லா எது இதோ இல்லையா இவனுங்க கையை காமிச்சு நம்ம வீடியோ திருப்பி கை கழுத்து தான் வடியுது. ஆனால் அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏதாவது இருந்தால் நல்லாகும். பந்திப்பூர் ஃபாரஸ்ட் உங்களோட அன்புடன் வரவேற்கிறது. அது கூட வயலில் பேசு அம்மா. இந்த மாதிரி பெண்டெல்லாம் நம்ம சூப்பராக ஓட்டலாம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து செம்மையாக ஓட்டினேன். அதனால் இதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி அந்த பெண்டெலாம் ஓட்ட பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 3ஆவது போனதுனால எனக்கு ஓகே, எனக்கு ஒரு நம்பிக்கை ஓட்டிடுவேன்னு. அதனால் நான் ட்ரை பண்ணுறேன். என்னை பார்த்து யாரும் ட்ரை பண்ணாததுக்கு வேணாம், பாவம். ஏதோ இந்த மாதிரி இருந்தது. என்னடா இது ஏதோ இந்த மாதிரி இருந்ததுன்னு ஆனால் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது வெய்யால். இதில் நான் யூடியூப்பில் நிறைய வீடியோலாம் பார்த்தேன். சுத்தெல்லாம் பார்த்துருந்தது பியா. ஹிமாலயாவில் போயிருந்தாங்க 2 பேர். போய் நடுவில் சுத்தெல்லாம் பார்த்துருந்தது. அம்மா ஐயோ அழகுடா, செல்ல குட்டிடா. அதெல்லாம் போக மாட்டேன். போ லோடோடு. ஏய் இப்படி வாங்கடா வந்தீங்களா? வகாத முடியல. என்னதான் இருந்தாலும் வலி எப்பவுமே இருக்கும்ல. அதனால் உட்கார முடியல. உண்மையாலே சொல்ல முடியாது, உட்கார முடியல. ஏன்னா அவ்வளோலேருந்து உக்காஞ்சி அங்கே நின்று உக்காஞ்சி என்ன சொல்ல போனால் அங்கேருந்து நான் இங்கே இது வரைக்கும் நான் சோலோவாக தான் ட்ரை பண்ண நினைப்பேன். என்னடா நம்ம முன்னாடி வந்துட்டோம், அவங்க இன்னும் ஆளை காணும். அதாங்க வந்துடுங்கிறாங்க. 4 நிமிஷம் ஆகிதா? அப்போ 4 நிமிஷம் கொஞ்சம் ஏற்றுக்கிறேமே. 2.5 கிலோமீட்டர் சம்திங் ஏற்றும்பா 4 நிமிஷத்தில். பரவாயில்ல, வரட்டும். இன்னும் வரல. அவங்க வந்து நான் அப்படியே போகலாம். ஆனால் இந்த இடத்துல பொறுமையாக தான் போவாங்க. ஏன்னா வந்து எதனா எதுக்கான்னு பார்க்க எம்எஸ்பிஏடி போயிருக்காது. ஏம்மா ஃபோனை பார்த்தோம். பாவம் அந்த பையன் ஃபோன் வீடியோ எடுக்கிறதா கொடுத்தான். ஃபோனை ஓடிக்கிட்டு புரியல. என்னது அதெல்லாம் எதுவும் இல்லை. இதோப்பா. ஏய் இந்த வேன்கார போக மாட்டாரு. நம்ம கிட்ட வந்துருக்காரு. அதை போக விட்டலாம். போப்பா தம்பி. அப்போ நான் போயிருக்கேன். பசங்க வரட்டும், பசங்க வந்து மாட்டேன். இது போக மாட்டேன். இதுக்கு வேறு ரூட்டு இல்லை. எப்படி இருந்தாலும் பெங்களூரில் வந்து தான் வரணும். அதனால் வேறு வழியில் அதனால தான் வந்தோம். இல்லை பெங்களூர் வரத்துக்கு பிடிக்கல, கடுப்பாகுது. அடிச்சு சாவடிக்க மாட்டல நாய, பரதேசி நாய. சந்தோஷே ஏய் இந்த பாங்க யானை இப்போ மாதிரி ஒரு ஸ்டில்லு ஒன்று வச்சுக்கிறாங்க. யானை போயிடணும்.
போயிடணும் இது கொஞ்சம் அச்சு தள்ளின்னு போயிட்டு நான் அந்த ஃபாரஸ்ட் வச்சுக்கும் அதுக்கு மேலே கூட பார்த்துடலாம்டா டேய். யார் ஃபோனு? எங்கள் டேடி ஃபோனு. சிக்னல் கிடைக்கிறதுனால கேட்க மாட்டேங்குது பிஆர். இவங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஆகுது, ரெண்டுமே நம்மளுக்கு ஜியோவா, அதனால் ஒரு பாயிண்ட் தான் ஆகுது ரெண்டுத்துலையும். என்னடா இது ஜங்கிலி தம்பி, தயவு செஞ்சு ஜங்கிலி தம்பி கிங்கிலி தம்பிலாம் எதுவுமே விளாடாதீங்க, அதெல்லாம் சும்மா வேறு. அப்பா என்ன தெரியல, போயிட்டு அங்கே அண்ணன் வீட்டில் உட்காந்துச்சி ஹெல்மெட் அந்த லாக்கை சரி பண்ணோம். ரொம்ப கீழே மாதிரி இருக்குது. ஏய் மான், குழம்பு கதடி இருக்குமாம்மா இங்கே? கதடி வாயாவா டேய், இல்லாத காடியை கூட கூப்பிட்டு நீங்களே வச்சு வச்சுட்டீங்களோ? பயமாக தாங்க இருக்குது திடீர்னு. ஆமாம் திடீர்னு எதனா இப்போ தான் இது என்னது வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டு வந்தேனே, இப்போ அதுக்குள்ள இது ரொம்ப டேஞ்சராக போகுது. பரவாயில்ல, எது இருந்தாலும் என்ன ரிஸ்கத்தை தான் எது இருந்தாலும் கிடைக்கும். ஸ்ட்ரைட்டு காட்டுது, போ 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 இப்படி போய் அப்படி வருது, ஒரே ரோட்டு தான். ஒரே ரோடு தான் இது, கொஞ்சம் இப்படி வந்து இப்படி போகுது, ஒரே ரோடு தான் எல்லாமே ரெண்டுமே. மயில் அதிகமாகுது, மான் அதிகமாகுது, அதுக்கு மேலே குரங்கு அதிகமாகுது, அதுக்கு மேலே இன்னும் இது பார்த்ததில்லை இப்போதைக்கும். மயில், மான், வேறு என்ன பார்த்துக்கிறது, குரங்கு, 3 தான் பார்த்துக்கணும். ஓகே, யானை வந்தால் இந்த பள்ளத்தில் போய் யானை சொன்னாங்க, யானை பள்ளத்தை பார்த்தா பயம் யானைக்கு அப்படின்னு யாரோ சொன்னாங்க. ஆனால் பள்ளமா, நானே இவ்வளோ பெருசாக என்ன சொல்கிறது, பள்ளத்தில் குச்சின்னா தொல்லை, எங்கள் அம்மா சட்னி ஆகிடும். ஏதாவது லாங்கில் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன், எதுவுமே கிடையாது. யானைக்குன்னா வந்து அங்கே லாங்கில் இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே மோஸ்ட்லி யானை தான் இருக்கும் நினைக்கிறேன், மேக்ஸிமம் எதாவது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் எங்கேருந்து வேணால் எது வேணால் சொல்ல அம்மா. இதெல்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க வேறு தெரியல. எப்படி இது போங்க இடம் இந்த இடத்துல வந்தோம் நைட்டு. இந்த ரோட்டில் இப்போ வந்து ரோடு கொஞ்சம் போட்டு இருந்தாங்க. இதே 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் காலைல வந்தோம், செம்ம மாடல ஃபுல்லாக கல்லுங்குள்ளி இருந்தால் அந்த ரோடு. இப்போ ரோடெலாம் போட்டுருக்காங்க. எப்படி இருப்பாங்க ஃபுல்லாக அங்கே ஃபாகு. அந்த சைடு போக மாட்டோம், நம்ம இந்த சைடு தான் போவோம். ஏன் வந்து இது மேலே வந்து ஊட்டி, அதனால் இந்த சைடு தான் போவோம். இப்போது 3 மணிக்கு கிளம்புவோம் ஈவினிங்கு. மசனகுடிக்கு போயிட்டு மசனகுடியிலேருந்து அப்படியே ஊட்டி போகிறோம். இப்போ இங்கேருந்து ஊட்டி கிட்ட, ஆனால் நாங்கள் மசனகுடி ரூட்டுக்கு போகிறதுனால மசனகுடி ரூட்டுக்காக மசனகுடிக்கு போயிட்டு போகிறோம். சரியான இதுங்க. நேற்று நைட்டு வந்துட்டு இங்கேருந்து சரி அந்த இங்கே ஒரு அண்ணா இப்போ சொன்னல, அந்த அண்ணாவை கூட்டின்னு சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாம் சொல்லிட்டு போனோம். அந்த இடத்துல போயிடுச்சு, போயிட்டோம். போய் சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வரப்போய் சொல்கிறேன், நைஸாக சொல்கிறேன், இன்னும் யானை இருக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா வரவில்லை, செத்த இடத்துல இருக்கும், அந்த இடத்துல மட்டும் நான் சொல்கிறேன், சொன்னோன்னே வாங்கப்பா அப்படின்றாரு. என்ன நான் சொல்கிறேன், செத்தனா சும்மா இல்லைண்ணா, அது எல்லாத்தையும் கிடைக்கும்ண்ணா,
சுத்தனா யானை இருந்தால் கூட அது ஓடி வரத்துக்குள்ள கூட திருப்பி போயிடலாம். இது பைக்கோட ஸ்பீடாக ஓடுமே. நான் என்னண்ணா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டு அதுக்குமா சரி பயந்துனே வந்தோம் நைட்டு ஃபுல்லாக. எங்கேருந்து எகுதுமோ தெரியலையே, எங்கேருந்து எகுதுமோ தெரியலையேன்னு. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல கை காமிச்சாரு, இங்கே ஏதாவது இருக்கும் எப்பவுமே, இப்போ இல்லை வாங்க போயிடலாம் சொல்லிட்டு அப்புறமா சொன்னன்ட்டு அதுதான். அதோட அப்புறமா இங்கே ஊரில் வந்து ஒரு இடத்துல வண்டி விட்டோம். அந்த இடத்துலேருந்து அவர் தான் சொன்னார், எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிடுறீங்க. அவர் வந்து இந்த கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறாரு. இங்கே யானை சித்தை எவனா வந்ததுன்னா அவருக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் இங்கே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நேற்று யானை இந்த சைடில் சதன்குந்தில் வந்துக்குதுன்னு. அதனால் நேற்று அவர் எங்களை பற்றி கேட்டார். அவர் கட்டி விட்டார், எதுக்கு பாவம் ஊர்லேருந்து வந்துக்கிறாங்க, எதுக்கு அவங்கள கொண்டு போகிற, யானை சுற்றுலாம் இருக்குது. 4 நாள் முன்னாடி கூட யானை இங்கே இந்த ரோட்டில் வந்துட்டு போயிடுச்சு. அதனால் இப்போ இந்த ரோட்டில், அதாவது இந்த சைட்லேருந்து இந்த சைடு ரோட்லேயே நடந்து போயிடுச்சான். இப்போ அங்கே இருக்கா யானை, அது எப்போ வேணால் இந்த சைடு இப்படி நடந்து போகுமா. அதனால் எல்லாம் வீட்டுக்கு போப்பா, இங்கே புலி இருக்குது, சித்தை இருக்குது, யானை இருக்குது, ஓகேவா. அதனால் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எது இருந்தால் 7 மணிக்குள்ளே தான் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் நாங்கள் இங்கே அவர் வீட்டுக்கு வரத்துக்கு 8 ஆயிடுச்சு. 8 ஆகிட்டு திருப்பி போயிட்டு 9 கிட்டே ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு 9-10 கிட்டே ஆயிடுச்சு சாப்பிட்டுக்கிட்டு. சரி நான் இனிமேல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டோம். சைக்கோ சங்கர் கொண்டு போவோம் சொன்னது. அவன் சைக்கோ சங்கர்னு, அவன் கூட யாரா இதுமாதிரி பண்ணானா அவன் இன்னும் கொடூரமாக பண்ணுவான். அதனால் சம்பவம்லாம் நிறைய தரமாக இருக்குங்க. அப்படியா சரியா இருக்குது. நீங்கள் அப்படி யாராவது இங்கே வரணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜை பண்ணுவோம். அந்த ஊட்டியை நான் இங்கே அப்படியே ஊட்டியை நிறைவேச்சிட்டு வந்தாங்க பேர். அவர் நம்பர் நான் தரேன் உங்களுக்கு, அவர் கேட்டிங்கன்னா அவர் அப்படியே கைட் பண்ணி கொண்டு போவார். அவர் யாரும் கைடெலாம் பண்ண மாட்டார். இங்கே அந்த டீ தோட்டத்தில் வேலை செய்கிறாரு. நான் சொன்னேன்னா பண்ணுவார், ஓகேவா. நீ மூஞ்சா கச்சிக்கடா கருக்கா பல்லா, ஏய் சொல்லுங்கடா. நீ மூஞ்சா புச்சிக்கடா கருக்கா பல்லா, மூச்சிக்கடா பூச்சிக்கடா ஐபோன். நம்ம சேனல் எல்லாம் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த கோயில் மணியை டிங்குன்னு வச்சுருங்க.